இவர் தான் ஹெட்டு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், எங்கள் அண்ணன் வயசில் கூட ஒரு ஆள் இருக்கார். நான் என் அண்ணன் எப்படி பேசுவேன்? ஃப்ரீயாக பேசுவேன். அதே மாதிரி என்கிட்ட பேசுகிறான். எனக்கு என்ன இடிக்குது? நான் எங்கேருந்து வந்தேன்? நான் இதை பார்க்குறேன். அப்போ எனக்கு இடிக்குது. என்னடா இவன் மரியாதையில் பேசுகிறான்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்ம இவங்களை புரிஞ்சுக்கணும். இல்லை, அது ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தானே. அது ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ன்றது சொசைட்டியில் நடக்கக்கூடிய எவல்யூஷனில் வரக்கூடிய ஒரு ப்ளஸ் மைனஸ் இது. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பையனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இதே ஜென்சி உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்காங்களா, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அப்போ நம்ம அவங்ககிட்ட எப்படி பேசணும்னா, அதிகாரத்தை காமிச்செல்லாம் நீங்கள் பேச முடியாது. நான் மேனேஜரு, நான் லீடர், நான் சொல்கிறத நீ கேளு, அதெல்லாம் கிடையாது. வா தம்பி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் டீம் ஒர்க், கொலாபரேஷன், கோ ட்ராவலிங். இப்போலாம் வந்து எம்ப்ளாயி ஸ்டாஃப்னு சொல்லக்கூடாது, கோ ட்ராவலர்னு சொல்லணும். புது வார்த்தையாக இருக்குது. ஆமாம், கோ ட்ராவலருங்க 5 வருஷமாக இருக்குது. நீங்கள் வேறு கோ ட்ராவலர். இஸ் மை கலீக், இஸ் மை பியர், ஈக்குவல். ஓகே, மை சபார்டினேட் சொல்லாதீங்க. சபார்டினேட்லாம் சொன்னீங்கன்னா முடிஞ்சது கதை. அவன் நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவன் நீனா எனக்கு, நான் அவனுக்கு சபார்டினேட்டு, அவன் டீம் மெம்பர் தானே நான். இதெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் எல்லாம் வந்துச்சு இந்த கல்ச்சர்லாம். இன்னும் நம்ம சபார்டினேட்டு, என் கீழே ஊழியர், இஸ் மை பியர், என் கூட ஒர்க் பண்ணுறவர், கோ ட்ராவலர்.